ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. Hallelujah. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதா வாங்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதா வாங்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சிந்தை வாழ்விலும் என்ன நிந்தை வந்தாலும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் நிந்தை சுமப்பேனும். ஓ சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமோ, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் கொள்வோம். விண்ணை விட்டு ஏன் கண்ணை அகற்றிடே, ஓ கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும். ஹல்லேலூயா. விண்ணின் வார்த்தைக்கே என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைத்தேன். விண்ணின் வார்த்தைக்கே என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. ஓ ரபபபலரோ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம்,
சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்விலும் ஆமே நிந்தை சுமப்பேனும் ஓ சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ நிந்தை சுமப்பேனும் ஓ இயேசு தாங்குவா அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா இயேசு தாங்குவா அவரே சுமப்பா ஹalleluya ஆமென் ஹalleluya 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 தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய மகிமையும் கிருபையும் ஆட்கொள்ளட்டும். தேவ சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கு கர்த்தர் விளக்குங்கப்பா. பரலோக மகிமைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக. எனக்கு அருமையானவர்களே, பொல்லாத சாத்தான் இன்றைக்கு என்ன ஜனங்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்துட்டான்னா, கர்த்தர் எங்கங்க நன்மைலாம் செய்கிறாரு, அவர் ஆளை பார்த்து தாங்க செய்கிறாருன்னு ஆண்டவருக்கே இன்னைக்கு சாயம் பூசி வச்சுட்டான். மனுஷன் ஆளை பார்த்து செய்வான், ஆனா ஆண்டவரோ ஆழத்தை பார்த்து தான் செய்வார். சொல்றது விளங்கல? ஆழத்தை பார்த்து தான் செய்வார். என்ன ஆழம்? அந்தரங்கம் எப்படி இருக்குது? அல்லேலூயா ஆமென். நம்முடைய உள்ளத்தை பார்த்து தான் நம்மை நேசித்து நம்மை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? Jesus praise God. லைட் அகைன் வைப்பாரு. கெயின் மேல Jesus Jesus praise God praise God hallelujah. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த ஆமென். நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை தந்திரே, உங்க பிள்ளையா மாற்றினீங்களே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விழிப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விழிப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த நன்றி
Praise the Lord. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. பாதைகள் என்னை சூழ்ந்த போது அங்களாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். அவரை பார்த்து சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என் தலையை நிமிர செய்பவர் நீரே. தயவு செய்து உணர்ந்து பாடுங்கள், அவரை மனதார ஆராதியுங்கள். ஆமென். இணைஞ்சு பாடுவீங்களா? தகப்பனை, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுகிறவர்கள் எத்தனை மிகுந்து விட்டனர் அப்பா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. நல்ல கையை தட்டுங்க எல்லாரும். எதிர்த்தெழுவோர் எத்தனையும் மிகுந்து விட்டன. சண்டே ஸ்கூல் கையை தட்டுங்க. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறே, அல்லாட விட மாட்டே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறே. படுத்துறங்கி மகளுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். ஓ அச்சமில்லையே, கலக்கமில்லையே, ஆஹா அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, எனக்கில்லை. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. தகப்பனே தந்தை, நிமிர செய்பவர் நீரே. ஓ தகப்பனே தந்தை, தலை நிமிர. செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, ஓ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை. அவைகளை தியானம் செய்கிறேன். ஓ தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஆமென். அவைகளை தியானம் செய்கிறேன். அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே, ஆமென். வேகம் நீரே, ஓஹோ. மகிமையும் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4 அதிகாரத்திலிருந்து இந்த வரிகளை ஆண்டவர் ஃபாதர் ஐயா எழுத வச்சிருக்கிறாரு. பைபிளை திருப்புங்க.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேர 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் பைபிளை திருப்பணும்ல தம்பி, பைபிளை பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும், என்கிட்ட கற்றும், அடுத்து அடைந்தும், அடுத்து நான் உங்களுக்கு முதல்ல கற்றுக்கிடுங்கன்னு சொல்றாரு, அடுத்து அடைஞ்சுக்கிடுங்கன்னு சொல்றாரு, அடுத்து இவைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அவைகள் என்ன பண்ணுங்க. கொஞ்சம் திருப்பி பாருங்க. கர்த்தர்ட்ட கற்றுக்கிட்டது தான் நம்ம செஞ்சோமா? கர்த்தர்ட்ட இருந்து அடைஞ்சதை தான் நம்ம செஞ்சோமா? கர்த்தர்ட்ட கேட்டது தான் நம்ம செஞ்சோமா? கர்த்தர் காண்பிச்சதை தான் நம்ம செஞ்சோமா? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவார்? உங்களோடே கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா உங்க செயல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். மதவாதிகளை மாதிரி நீங்க நடக்கணும்னு அவர் சொல்லலை. முதல்ல மனுஷங்களை மாதிரி நடங்க. எப்படி நடங்க? அல்லேலூயா. அடுத்து போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி உள்ளவங்களா மாறுங்க. 6ஆம் வசனத்திலிருந்து சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, ஒவ்வொரு குடும்பத்திலும் பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனால் அதை யார்கிட்ட சொல்லணும்? ஆமென். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த 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 சூழ்நிலையில் அவர் ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை இன்னைக்கு ஆராதனைக்கு முன்னாடி நம்ம செய்யணும். நெஞ்சில் கையை வச்சு அந்த 8வது வசனத்தை வாசிங்க. கடைசியாக உண்மையுள்ளவைகளை சிந்தியுங்கள். 2வது ஒழுக்கமுள்ளவைகளை சிந்தியுங்கள். 3வது நீதி உள்ளவைகளை சிந்தியுங்கள். 4வது கற்புள்ளதை சிந்தியுங்கள். 5வது அன்பு உள்ளவைகளை சிந்தியுங்கள். 6வது நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்தியுங்கள். 7வது புண்ணியம் தேடக்கூடியதை சிந்தியுங்கள். 8வது புகழ் எதுவோ அதை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த கருமையானவர்களை, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன ஜனங்கள் கூட சிந்தனைகளில் தவறாய் இருக்கிறதுனாலே நல்ல அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க. சிலட்டெல்லாம் கிருபை வரங்கள் கூட உண்டு. ஆனால் சிந்தனை சரியில்லையம்மா. பைபிளில் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு பெரிய வேதனைக்குரிய ஆண்டோடைய வார்த்தை. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. இது யோசனை கெட்ட ஜாதி. ஜாதின்னா தமிழ்நாட்டு ஜாதியை சொல்லலை, நேஷன். திஸ் நேஷன் had a filthy mind. எனக்கு அருமையானவர்களே, ட்ரெஸ் அழகா இருக்கிறது இல்லை, முகம் அழகா இருக்கிறதுல இல்லை. முகம் அழகா இருக்கணும், ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அது எல்லாத்தையும் விட சிந்தனை அழகா இருக்க வேண்டும். போன வாரம் பாடல் வெளியீட்டுக்கு கர்த்தர் அங்கே கொண்டு போனார். ஆனால் அந்த அந்த ஆராதனையில் அந்த பரிசுத்தவான் ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி காலையில் சபைக்கு அதை நான் சொல்கிறேன், எனக்கு கவனிங்க. நீங்கள் கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அழகு என்பது கலரில் இல்லை. சிகப்பாக இருக்க வேணாம் அழகுன்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றப்பட்டுருவீங்க. அழகுங்கிறது அலங்காரத்திலையும் இல்லை, அழகுங்கிறது அளவுலையும் இல்லை.
அழகுங்கிறது நீங்களும் நானும் சொல்ற எதுலையுமே இல்லை. அழகு என்பது என்னன்னு தெரியுமா? அந்த பரிசுத்தவான் அழகா அந்த சபையில சொன்னாரு. அதை நான் இந்த சபையிலும், இந்த சபைக்கு ஏன் பைபிள் சட்டம் அதுதான். அழகு என்பது என்ன தெரியுமா? சுத்தம்தான் அழகு. பரிசுத்தம் பேரழகு. இது இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, பைபிள் சொல்லிருக்குது, மதீனமாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரிய அது எப்படி கூப்பிடுது? பன்னி மூக்குத்தீன் கூப்பிடுது. ஆமென். ஆண்டவர் புறம்பான மனுஷனை பார்க்கிறவர் அல்ல. அவர் எங்க இருந்து தான் பார்க்கிறாரு? உள்ளான மனுஷன்ல இருந்து தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. முழங்கால் படிடுவோமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரையே நாம் ஆராதித்து உயர்த்தும்படிக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? முழு மனதோடு கர்த்தரை உயர்த்துவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை ஆமென் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் விடல கரபல டர தரபலிய கரபல டர நலபல ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், ஓ மாந்தர்கள் போற்றிடும் ஆமென், ஓ முழங்கால் முடங்கிடுவே, மகிழுடன் துதித்திடவே, முழங்கால் யாவும் ஆமென் துதித்திடவே. ஆராதனை நாயகன், ஹல்லேலூயா. நீர் ஒருவரே நீரே உம்மை தொழுதிடுவே, ஆமென் ஆயுள் ரமணந்தலர கடதரபலரன, ஓ ஆராதனை நாயகன். நீ நல்லவர் 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 நீரே, ஆராதனை நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள, ஓ ஆயத்தமா கலர கலங்கரபலரா
அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகனே, நீரே. ஆராதனை கபரபபபப தரபலரியா தரமனமனம ஆராதனை நாயகனே, கரபலரியா தரணபரபரப வேண்டனும் நீரே. அந்நாளில் தம் பாதர் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் அமர்ந்த ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையா. சேர்ந்து பாடுங்கள். நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் பாவத்தில் இருந்த உன்னை, பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர். ஆமென். ஓ, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால், ஹல்லேலூயா, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையா. கலங்காதே, கலங்காதே. உள்ளம் கலங்க வேண்டியதில்லை. புது பலன் தரட்டும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே. ஓ, ஹல்லேலூயா, இன்பமே உந்த. ஓ, உள்ளமும் உடலுமே உமக்கா. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து பாட முடிந்த அத்தனை பேரும் ஆவில நிறைந்து கரம் தட்டி, போதும் போதும், நீங்க போதும். உலகம் மாயை, எல்லாம் மாயை, நீர் எனக்கு போதும். கரபல கரதரரா. புதுபலன் புதுபலன் தருகிறீ. புது எண்ணெய் இப்பொழுதே இப்பொழுதே புதிய சிந்தை, புதிய பலன், புதிய கிருபை. பழையவைகள் ஒளியட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கரபல கரபலவரியா கரபலவரபா தினம் கரபரியா கரபல கரபலப கபலவர ரிக்க கரபரியா கரநலவரபலவா. உலகத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ, நீங்க போதும் ஏசப்பா. புதிய கிருபை, புதிய பலன். ஹல்லேலூயா. ஓ, நீங்க போதும் ஏசப்பா. ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகுரே உம் கைகளில். வாஞ்சையுள்ள அத்தனை பேரும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா,
தருகிறேன் உம் கைகளில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் என்னை உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே ராஜா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். எத்தனை பேருக்கு இந்த ஜெபம் தேவை? அத்தனை பேர் இந்த வரிகளை உண்மையாய் பாடி உம் சித்தம் நாதா, சின்ன பிள்ளைகளை உணர்ந்து ரெண்டு கைய உயர்த்தி என்னை தருகிறேன் உம் கரத்தில், பாதவி சரணை அப்பாவை hand over him, உம் பாதத்தில் என்னை என்னை படைக்கிறேன், ஓம் பாதத்தில் உருவாக்குமே, உருவாக்குமே உருவாக்குமே என்னை. உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ, உம் சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே Lord God. உங்க சத்தம் உயரட்டுமே, உருவாக்குமே என்னை தருகிறேன், இருக்கிறபடியே உள்ளத்தினால் அதிலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொள்ளுங்க. உருவாக்குமே, உருவாக்குமே சத்தமா, உருவாக்குமே டாடி, உருவாக்குமே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். உடைய வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணிப்பீர்களா? தாவீது ராஜா 34ஆம் சங்கீதத்துல வனாந்தரத்துல நின்ற போது அவன் வாழ்க்கையில
பைத்தியக்காரனை போல ஆகிஸ் ராஜாவுக்கு முன்பாய் ஒரு நாள் பெலிஸ்திய படையால் கொண்டு நிறுத்தப்பட்டான். அப்பந்தான் அவன் இப்படி சொன்னான், இந்த நிலையிலும் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உங்களுடைய இடதுகரம் நெஞ்சில வலதுகரம் உயர்த்தி கண்கள் மூடி, என் வாழ்க்கை மூலமாய் நீர் மகிமைப்படணும்ப்பா. நான் நல்லவாண்டு ஊருக்கு காட்ட அல்ல, என்னை ரட்சித்த நீர் நல்லவர் என்பதை காட்டுவதற்கு, நான் நல்லவன் என்று மற்றவங்களுக்கு காட்ட அல்ல, என்னை கரம் பிடித்திருக்கிற நீ நல்லவர் என்பதை உலகத்துக்கு காட்ட, என் படிப்பின் மூலமா, என் வேலையின் மூலமா, என் வியாபாரத்தின் மூலமா, என் சகல காரியத்தின் மூலமா உம்மையே வெளிப்படுத்த ஆண்டவரே எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன், குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல என்னை படைக்கிறேன், என்னை படைக்கிறேன், என்னை படைக்கிறேன். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. வாலிப தம்பி, குட்டி பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை முழுவதும் அவர் விருப்பத்தின்படி விட்டு கொடுப்போம். எல்லா கண்களை மூடி உங்களுடைய வலதுகரம் உயர்த்தி அர்ப்பணிக்கும்படி அடையாளமா என்னுடைய உச்சந்தலை முதலுள்ள கால் வரைக்கும் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவர் என்று விட்டு கொடுங்க. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே. சபையாய் இரண்டு கையை உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் என்னை தருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளுங்க. உருவாக்குமே உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, உமக்காக வாழ விட்டு கொடுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கையை கும்பிட்டு தாவீத போல விட்டு கொடுங்க பார்க்கலாம். வனாந்திரத்தில் தாய் தகப்பன் கைவிட்டு, சொந்த பந்தங்கள் கைவிட்டு நின்ற போது என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினவருடைய மகிமைப்படுத்துவதான் என்னுடைய சித்தம் என்று தன் சித்தத்தை விட்டு கொடுத்த தாவீது சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டு மகாராஜாவாய் உயர்த்தப்பட்டது உண்மை என்றால், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாலிப தம்பி, நீ இன்னைக்கு விட்டு கொடுத்தா உன்னைய இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் நீ நினைத்திராத உயரங்கள்ல வைத்து, ஆமென், அநேக ஆயிரங்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு, அநேகர் உன்னை வணங்கி நிற்கும் அளவுக்கு ஆண்டவர் நடத்த போதுமானவர் இருக்கிறார். விட்டு கொடுத்து நல்ல நீ பெருக வேண்டும், நீர் என்னில் தினம் மகிழ வேண்டும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், உம் சித்தம் நிறைவேற வேண்டும். கடைசியா கண்ணை மூடி கையை கும்பிட்டு, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த போராட்டத்தில் இருந்து வெற்றி கொடுக்கத்தான் சிலுவையில் அவர் மரித்தார். இன்றைக்கு அவர் சிங்காசனத்தில் இரத்தத்தை கையில் ஏந்தி கொண்டு உங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
வாலிப தம்பி தங்கச்சி உன் பரிசுத்தத்துக்காய் பரிந்து பேசுகிறார். உன் நிறைவான வாழ்வுக்காய் பரிந்து பேசுகிறார். பெரியவர்களே, உங்களுடைய குடும்ப சாபங்கள் உடைந்து போக வேண்டும் என்று தம்முடைய இரத்தத்தை தெளித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அப்படியே அவர்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ லார்ட். கடைசியா 2 கையை உயர்த்தி, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடம் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை எந்த உயிரை ஆராதிப்பேன். உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன். உம்மை நான் உண்மை மனதுடன். பரிசுத்த பிதாவே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஆராதனையின் பலியாய் எங்களை ஜீவ பலியாய் தருகிறோம். நீ தொடர்ந்து ஆராதனையிலே மகிமைப்பட்டு உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சங்கீதம் 85 அதோடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். ஆமென். ஏசப்பா நமக்கு சமாதானக்காரனர். ஆமென். அவர் சமாதானத்தை கூறுகிறார். ஆமென். பிளஸ்ஸிங்கான வாழ்க்கை என்ன தெரியுமாங்க? நினைப்பான் சில மனுஷன் எல்லாமே இருக்கணும், பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும், பொண்ணு இருக்கணும், இதுதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நினைப்போம். ஆனா ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு சமாதானம் உள்ள வாழ்வு. ஆமென். சமாதானமான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும். ஆமென். அதுதான் நல் வாழ்க்கை. உலகத்தை மனுஷனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? கூழோ கஞ்சம் எப்படி குடிக்கணும், நிம்மதியா இருக்கணும் வீட்டுல, அப்படிதானே? நம்ம வந்து மிருஷ்டான போஜனத்தை சாப்பிடுறதை விட அமெரிக்கையா நம்ம வந்து சமாதானமா இருக்கிற வீட்டுல என்ன இருக்கோ சில துளிகள் நமக்கு நல்லது. ஆமென். சில துணிக்கைகள் நமக்கு நல்லது. அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தரட்டும். ஆமென். சொல்லுங்க, நான் சமாதான வாழ்க்கை விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் உள்ளத்துல ஒரு சமாதானம் வேணும். சமாதானமற்ற நான் பார்க்க நல்லா தான் இருக்கிறேன், நான் வெளியே தோற்றத்துக்கு நல்லா தான் இருக்கேன், ஆனா என் இருதயத்துல பல குழப்பங்கள் இருக்கு. சமாதானம் இல்லாம இருக்கிறேன், ஆறுதல் அற்று இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சமாதானத்தை கூறுகிறேன். சீஷர்கள் எல்லாம் பயந்து என்ன பண்றாங்க? ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு? ஆண்டவரை சிலுவையில போட்டாங்க. ஆண்டவர் கூட தைரியமா நடமாடின ஆட்கள். ஊழியத்துல ஆண்டவர் அன்னைக்கு செஞ்ச ஊழியங்கள்லாம் பெருசுங்க. அப்போ தேவனோடு கூட நடக்கும் போது நல்லா இருந்துச்சு. அற்புத அடையாளங்கள் எல்லாம் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இவங்களுக்கு ஒரு தைரியம், தனி தைரியம் தான். ஆனா அவரே இல்லாம போகும்போது, சிலுவையில அறையும் போது தனியா விடப்படுறாங்க. தனியா அப்ப பலன் இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேர் தனிமையில பாதையில போறீங்க? தனிமையா பாதையில போகும்போது தேவன் நம்ம இருதயத்தை சமாதானத்தை கொடுப்பார். ஆமென்.
ஹல்லேலூயா. வியாதி நேரங்களில் எங்க வியாதின்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் வசனத்தை நம்ம சொன்னோம்ல, வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. உணவை என்ன சொல்ற? உணவே மருந்து. நம்ம சாப்பிடுற சாப்பாடை தேவன் ஆசீர்வாதமாக்கி தருவார். அது இல்லை இது இல்லை, நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு அது ஆரோக்கியமாக்கி தருவார் என் கர்த்தர். உன்கிட்ட இருந்த வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் வியாதியை வந்திருக்கிறோம்? ஆமென். வெளியே சொல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் சிலர் நம்ப மாட்டாங்க. சும்மா சொல்வேன் வாங்க, சும்மா கொஞ்சம் முடியலன்னு படுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? சோம்பேறி, வேலை செய்ய முடியல. ஏன்னா நம்ம படுற பாடு நம்ம தாங்க தெரியும். உடம்பு பலவீனத்தில் போகும்போது நம்ம தனியாக அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். பக்கத்தில் இன்னும் 6,000 பேர் ஆறுதல் சொல்லலாம், பலப்படுத்தலாம். ஆனால் ஒரு சங்கடமான ஒரு விஷயங்கள், இடுக்கண்கள், நெருக்கங்கள் நம்ம உள்ளே போகும்போது நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். அந்த நேரங்களில் நம்ம முன்ன என்ன கொண்டாந்தாலும், சாப்பிட்றதுக்கோ விசேஷங்களோ நல்ல நிகழ்வுகளோ எதுவுமே கண்ணுக்கு முன்னால் தெரியாது. சமாதானத்தை இழந்து போயிடுவோம். ஆனால் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் நம்ம சமாதானமாக ஆரோக்கியமாக நல்லா இருந்தால் எத்தனை பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுவான்? பொறாமைப்படுறவங்க தான் நிறைய பேர். ஆனால் என் சுக வாழ்வை கர்த்தர் விரும்புகிறவர். சொல்ல, என் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். ஆமென். சொல்லுங்க, சீக்கிரமா இருக்குது. நான் எதிர்பார்க்கிற ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு என் வீட்டில், என் வைஃப் கூட, என் பிள்ளைகள் கூட நான் சமாதானமா இருக்கணும். அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறது. சொல்லுங்க, என் அலைச்சல்களை நீர் எண்ணி நிற்கிறேன். என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தில் அல்லவோ இருக்கிறது. சொல்லுங்க, என் தேவனுக்கு நான் படுகிற அலைச்சல் நல்லா தெரியும். என்னுடைய கண்ணீர் எங்க இருக்குது? அவருடைய துருத்தில் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எண்ணிக்கையில வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஆமென். சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தைரியமா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்துக்குவீங்க. வியாதியா பார்த்துக்குவீங்க, பலவீனமா பார்த்துக்குவீங்க, கடனா பார்த்துக்குவீங்க. தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த உலகத்துல கணவன் நல்ல செட்டிலாக இருந்தா, மாதம் நல்ல வருமானத்தை வாங்கி எல்லாம் நல்லபடி நல்ல வீடு நல்ல காரியங்களை பண்ணி கொடுத்த அவர் வைஃபுக்கு எப்படி இருக்கும்? செக்யூர்னஸ். வீடு இருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் நல்லா போயிட்டுருக்கு. அதனால ஒரு செக்யூர்னஸ் எந்த பொம்பளை பிள்ளைகளும் எதிர்பார்க்கறது. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு என்ன ஆவாங்கன்னு தெரியாது. நம்ம நித்திய மனவாளன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்குரியது தான். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் நிழல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்குனால தான் சொல்றது, நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குதுங்க. Lord, I offer my days
lifting my praise to you. எப்படி தெரியுமா இருக்கு? நான் என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Things in the past, things yet unseen, wishes and dreams yet I come true. All of my hope, all of my plans, எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். பின்னால நடந்த விஷயங்கள், முன்னால நடக்க போற விஷயங்கள், ஆமென் சொல்லுங்க, நிகழ்வுகள், ஆமென், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நீர் பார்த்துக்கிடுவீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 147:14 வசனத்தை வாசிங்க. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய எல்லைகளை தேவன் சமாதானமான எல்லையாக்குவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென். என்னுடைய வீடை என் தேவன் சமாதானமான வீடாக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. என் வீடு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். சொல்லுங்க. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். சொல்லுங்க. என் சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. ஆமென். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். சொல்லுங்க. என் எல்லை, என் குடும்பம், ஆமென், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை பார்க்குற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்றார், உன் எல்லைகளை சமாதானம் வச்சிருவாராம். ஆமென். ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னா அவனுடைய ஒருத்தனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய சத்ருவா நினைக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்து சமாதானமாயிருவாங்களாம். ஆமென். சத்ருவா யார் யார் உங்களை நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து உங்ககிட்ட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டாரே நமக்கு சத்ரு. பைபிள் அதான் சொல்லுது. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் தான் சமாதானம் வேணும் நமக்கு. ஆமென். வெளியே இருக்கிற காரியங்களை கூட நம்ம சமாளிச்சுட்டு வந்துடுவோம். ஆமென். ஆனால் வீட்டுக்குள்ள காரியங்களை சமாதானமாக நடத்த தேவன் கிருபை செய்வார். ஆமென். அந்த பாட்டு பாட முடியுமா? இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எங்கே எல்லை எங்கிலும். பாடுவோமா? இளைப்பாறுதல். எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? எத்தனை பேர் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மனசுல படுத்தாலே ஓடிட்டே இருக்கும் மைண்டு, நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படிதானே? எப்பவுமே கவலை, எப்பவுமே வேதனை, சந்தோஷமாவே இருக்க முடியல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிடுவான், ஆனா சந்தோஷமா இல்லை. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஆமென். நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். சொல்லுங்க. யோபு சொன்னார், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க. நான் என்னென்ன கஷ்டத்துல நான் போயிட்டு இருக்கிறேனோ he knows me very well. சொல்லுங்க. உங்க ஹார்ட்டுக்கு நீங்க சொல்லுங்க, ஆத்துமாவை ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தேங்குகிறார்? சொல்லுங்க. நான் போற பாதை என் கர்த்தர் நல்லா அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாடுவோமா? இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பேன், உம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பேன், உம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும்,
ஹல்லேலூயா. இளைப்பாறுதலின் எல்லை எங்கிலும் தேவன் கொடுக்க போதுமானவர். ஆமென். விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஏதோ காதலை போட்டுட்டு போயிட்டு இருக்காதீங்க. பிலீவ் இட், பிலீவ் இட். அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சங்கீதம் 122:7 படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் பாருங்க. சொல்லுங்க, என் அலங்கத்துக்குள்ள ஒரு சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. என் அரண்மனைக்குள்ள ஒரு ஆரோக்கியம். ஆமென். தேவன் நம்ம வீடை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அரண்மனையா பார்க்கிறார். நம்ம வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு என்னுடைய இருதயம் அரண்மனை தான், வீடும் அரண்மனை தான். ஆமென். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம். இது இல்லட்டா வாழ்க்கையே கசந்து போயிடும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு சமாதானம். ஆமென். தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவர். சொல்லுங்க, என் அலங்கத்துக்குள்ள. கன்ஃபெஸ் பண்ணுங்க, என் அலங்கத்துக்குள்ள உங்க வீடை கொண்டு வந்துருங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்துருங்க, சமாதானமும். ஆமென். என் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். இது வரைக்கும் வழி நடத்தினார் இல்லையா? ஆமென். ஏசாயா 43:2 இருக்குது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். நீ அக்கினில் நடந்தாலும் அது உனக்கு என்ன ஆகாது, எந்த சேதமும் உங்களுக்கு கொடுக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்க வேண்டியதா இருக்கும். உன்மேல பொருளுவதே இல்லை. சொல்லுங்க, என் மேல் பொருளாது. ஆமென். அதுக்குள்ளதான் போவேன். ஆமென். நான் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க, நான் கிராஸ் பண்ணணும். ரெகுலேஷன்ஸ் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது அந்த தண்ணீருக்குள்ள நான் முழுகி என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போகாது. ஆமென். அதே மாதிரி தண்ணீரை விட பயங்கரம் 2 உயிர் எடுக்க விஷயம்தான். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அக்கினிக்குள்ள நீங்க நடக்கும்போது எப்படி இருக்கும்? நலவா இருக்கும் இல்லையே? காந்துமே, எரியுமே, வலிக்குமே, கத்துவோமே. ஆனா சொல்லுங்க, அது என்ன ஒண்ணும் செய்யாத. அல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு கன்னிகை கர்ப்பதரிக்க முடியுமா? தேவனால முடியும். ஆமென். வயது சென்றவங்க சக்கரியாவும் எலிசபெத்தும், அவங்களுக்கு குழந்தை அப்போதான் இருக்குது. தேவனால கூடாதது ஒன்றும். சொல்லுங்க, என் தேவனால நான் இன்னைக்கு ஏங்குற விஷயங்கள், நான் தவிக்கிற விஷயங்கள், நான் எதிர்பார்க்குற விஷயங்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு கஷ்டமே கிடையாது. ஆமாம். இது வந்தால் இது இருந்தால் எனக்கு சமாதானம்னு சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே இது இருந்தால் எனக்கு போதும்னு சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு தேவன் தந்து உங்களை சமாதானமாய் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லலை, இன்னைக்கு டைம் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலக பிரகாரமானது இல்லை. ஆமென். சமாதானத்தை உங்க இருதயத்தில் என் தேவன் கொடுப்பாராங்க. ஆமென். இந்த உலக தொலைச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சமாதானம் தான். சமாதானம் தான். எத்தனை பேர் தேவனோடு கூட சமாதானமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு சமாதானமா இருக்கா? அப்போ உங்க வாழ்க்கைக்கு சமாதானம் தான்.
ஆமென். ஏன் தெரியுமா? அவர் சமாதானக்காரனா இருக்கிறார். ஆமென். அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் கலக்கத்துக்கு காரணவர் அல்ல. சொல்லுங்க, இஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஆமென். சமாதானத்துக்கு ராஜா, பிரபு. ஆமென். அதுதான் சொல்றான் ஆண்டவர். இது ஏன்னா இந்த உலகத்துல சமாதானம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். புரியுதா? இந்த உலகத்துல என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே சமாதானமாக தான் இருப்பார். கடல் கொந்தளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி? கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தலகாணி போட்டு. யார் யார் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரோ, எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் சொல்லுவார், ஆண்டவரை நீங்க பார்த்துக்கங்க, நான் உங்க மடியில சாயவேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் உண்மையான சமாதானம் இருக்கும். ஆமென். யாரெல்லாம் நான் இயேசுவா பிள்ளைன்னு சொல்றீங்க, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? என்ன விஷயங்கள் ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்கிடுவீங்க. ஆமென். என்னால ஒன்றும் முடியாது சொல்லுங்க, இந்த மாம்சத்தினால நான் ஒன்றும் செஞ்சிட முடியாதுப்பா. ஆனா நீங்க, அதனால சொன்னாரு ஆண்டவர், பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடாமல் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன். ஆமென். நான் பயப்பட மாட்டேன். என்ன நடக்குமா, ஏது நடக்குமோன்ற பயம் ரொம்ப வேதனை உள்ளதுங்க. புரியுதா? பயம் வேதனை உள்ளது. நடக்கிற விட நடந்துருமோ 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 நினைச்சே பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆமென். ஏதோ விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலே நடந்துருமோ, செத்து போயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, என் குடும்பம் இப்படி ஆயிரமோ, ஒன்றும் நடக்கல. புரியுதா? சொல்லுங்க, கலங்காமலும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லியிருக்கிற யாரு தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். சும்மா ஏதோ சொங்கி சோப்பலாங்கி சொல்லல. மரணத்தை வென்ற தகப்பன், நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவருங்க. சொல்லுங்க, நான் போன பாதையில எல்லாம் என் தேவன் போயிருக்கிறதுனால என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். அவர் மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால நான் அழும்போது அதோடைய ஆளை என் தேவனுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நான் அழுத என் தேவன் எனக்குள்ள அழுவார். எனக்கு வலிச்சா என் தேவனுக்கு வலிக்கும். எனக்கு வலிச்சா ஏசப்பாக்கு வலிக்கும். யாராவது நிந்திச்சா அவர் சொல்லிருக்கார் தெரியுமா, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளணும், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்ற, உன்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை தானே அசட்டை பண்ணுகிறான், உன்னை நிந்திக்கிறவன் என்னை தானே நிந்திக்கிறான். அப்படிதானே? அப்போ தேவன் யாரோடு கூட நம்மளை அடையாளப்படுது? அவரோடு கூட எப்பவுமே அவர் கூட நம்மளை மர்ச் பண்ணி சிங்க் பண்ணி. ஆமென். நமக்குள்ள மகிமையா நம்பிக்கையா வாசம் பண்ணிருக்கிறதுனால அவர் சொல்றார், நான் உனக்குள்ள இருக்கேன். இல்லை, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் இருக்குல்ல. ஆமென். அவர் எங்க இருக்கிறார்? தெரியாம இருக்கிறார். நான் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அவரு தான் சொல்றாரு, பயப்படாத, ஆமென், கலங்காத, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்க, ஜான் 11:1 இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணுங்க. 2வது ஜான் 14:1, அதே 14வது அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ பயப்படாம கலங்காம இருக்கணும்னா நமக்குள்ள வேண்டியது விசுவாசம். ஆமென். எத்தனை பேருக்கு எந்த சூழ்நிலை நான் தேவனை விசுவாசிப்பேன்னு சொல்லுவீங்க? தேவன் மேல் முழு நம்பிக்கையா இருந்தோம்னா, விசுவாசமா இருந்தோம்னா, நம்ம பயத்துக்கு நம்மளை விற்று போட மாட்டோம், கலக்கத்துக்கு விற்று போட மாட்டோம், நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஜெயம் வேணும்னு நினைக்கிறீங்க? படிப்புல ஒரு ஜெயம், கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. உங்க வாழ்க்கை ஜெயம், கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. ஆமென்.
உலர்ந்து போன எலும்புகளை என் தேவன் எப்படி பண்ணினார்? ஆமென். சேனையா எழும்பி நிக்க பண்ணினார். ஆமென். ஒண்ணுமில்லாம போயிட்டேனா, டவுன் ஆயிடுச்சு, நான் உலர்ந்து போயிடுச்சு, என்னுடைய நம்பிக்கை போயிடுச்சு, என்னுடைய டேஸ் போயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை டேஸ். வருஷங்கள் போயிடுச்சு. இன்னும் என்ன செய்யணுக்குள்ள நான் தம் நம்பிக்கை போயிடுச்சு. சொல்றீங்களா? தேவன் சொல்றாரு, என் மேல விசுவாசமா இரு. ஆமென். சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன், நான் வெற்றியை காண்பேன். சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன், நான் வெற்றியை காண்பேன். ஆமென். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் செத்த தெய்வத்தையோ கல்லையோ மண்ணையோ நான் விசுவாசிக்கல, உயிரோடு இருக்கிற தகப்பனை விசுவாசிக்கிறேன். அப்போ என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறதுனால என்னுடைய நம்பிக்கை வீணாகாது, செத்து போகாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, பயப்படாமலும் கலங்காமல் இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்தில் இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா 14வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, நான் போறேன், ஆனா நல்ல தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். தேற்றரவாளன் வேணும், நம்மளை தேற்றவங்க வேணும். நாங்க சமாதானம் வேணும்னா என்னுடைய இருதயம் தேற்றப்படணும். எப்படி தேற்றப்படும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூட இருக்கிறார்? ஆமென். என்னை சுத்தி சுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கணும். நான் தனி இல்லை. சொல்லுங்க, நான் தனியா இல்லை. ஆமென். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நல்ல தேற்றரவாளன் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போதானே உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அதே அதிகாரத்தில் இருக்குதுங்க, கடைசியா அதே அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் இருக்குதுன்னா, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? நீ அதே சங்கீதம் 85:8 வசனத்தை வாசிங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். 85:8. அடுத்து, அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்ப கூடாது, முட்டாள்தனமான காரியங்களை செய்யக்கூடாது, செஞ்ச காரியங்களை செய்யக்கூடாது, செஞ்ச தப்பே செய்யக்கூடாது, தப்பிலே இருக்கக்கூடாது, பாவத்திலே இருக்கக்கூடாது. ஆமே. பாவம் தெரியும் இல்லையா? தேவன் பரிசுத்தம் உள்ளவன் தெரியும் இல்லையா? அப்போ பாவம்னா பாவத்தை விட்டுற வேண்டியதானே? ஆமே. அப்போ என்ன சொன்ன? இதுவரைக்கும் செய்த என்னுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னிச்சிருங்கப்பா. ஆமே. நானும் பிறருக்கு மன்னிக்கணும்னா என்னுடைய பாவங்கள் மன்னிச்சிருக்கணும். மன்னிக்காம இருந்தா நமக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு இருந்தா நமக்குள்ள சமாதானமே இருக்காது. திருட்டு வேலை பண்றவங்க எப்பவுமே பயந்து பயந்து ஒளிஞ்சு தான் இருப்பாங்க. ஆனா நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆமே. எத்தனை பேர் சிங்கம் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சிங்கம்? ஆமே. அல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவன் மட்டும்தான் சிங்கமா இருக்க முடியும். ஆமே. அல்லேலூயா. அப்ப மதிகேட்டுக்கு திரும்பாம இருந்தோம்னா கடைசியா இருக்குது பாருங்க, அவர் நன்மையான காரியங்களை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை 12ஆம் வசனம், கர்த்தர் நன்மையானது தருவார், தம்முடைய தேசம் தன் பலனை தரும். நம்ம இப்படி இருந்தோம்னா சமாதானமான ஒரு வாழ்வு, நன்மையோடு கூட ஒரு வாழ்வு நமக்கு தேவன் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கும். சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ எதற்கு திரும்பு? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு நாம் இளைப்பாறுதலோடு இருப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாம் சமாதானமா இளைப்பாறுதலா இருக்கிறது அவருக்கு எவ்வளவு பிடிக்குமோ, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிடிக்கிறது எதிரியாகிய பிசாசுக்கு சுத்தமா, அவன் கூட்டாளிகளுக்கு. இந்த சங்கீதக்காரன் சந்தித்த ஒரு சூழ்நிலையை பாருங்களேன். திருப்புங்க இதே சங்கீதத்தில். என்ன மோசமான ஆட்கள் அவன் இருந்தப்போ இருந்தாங்கன்ட்டு நீங்களும் படிச்சுக்கலானே.
41 சங்கீதம் திருப்புங்க. 41 சங்கீதம் 5 வசனம் பாருங்க. அவன் என்னது? இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கோ? அல்லேலூயா சொல்லுங்க. இருக்குன்னு சொல்றவங்க வலது கை வைத்துங்க. சிலர்லாம் சாவை தாண்டி தான் வந்தே உட்கார்ந்துருக்கிய. எதுக்கு தெரியுமா நம்ம சாவணுமா? அதுக்கு காரணம் அடுத்த வார்த்தையில் இருக்குது. இந்த பயல எல்லாரும் நல்லவன் சொல்றாங்களே. எல்லாருக்குமே என்ன தெரியுமா பிரச்சனைங்க? எனக்கு நான் இந்த நாட்களில் ஊழிய பாதையில கொஞ்சம் பார்த்ததை சொல்லட்டுமா? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை முக்கியப்படுத்தி, தாவீதுதான் அந்த குடும்பத்துல முக்கியம் வர்றப்போ ஈசாயால ஏத்துக்கிட முடியல, பெத்த அப்பனால ஏத்துக்கிட முடியல, தாயால ஏத்துக்கிட முடியல, சகோதரர்களால. அவங்க தான் சொல்றாங்க அவன் எப்பொழுது யோசேப்பு சொப்பனம் பார்த்த உடனே அவங்க அப்பா கடிஞ்சுக்கிட்டாராம். நம்மளை குறிச்ச ஒரு தேவ திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை கர்த்தர் செய்யும் போது சொந்த பந்தத்துக்கு கூட பிடிக்காது, கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த கேள்விதான் மனசுல. இவன் மட்டும் செத்துட்டான். நான் ரொம்ப கேட்டது மட்டும் இல்லைங்க, சொல்லவும் செய்யறாங்க. சொல்றது மட்டும் இல்ல, கொஞ்சம் பலவீனம் வந்த உடனே காத்திருக்கிறாங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் ஒருவன் என்னை பார்க்க வந்தால். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என்னை கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இதை நீங்க சந்திக்காம இருந்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயாவது நில்லுங்க. உங்ககிட்ட எத்தனை பேர் வாயில ஒன்னும் மனசுல ஒன்னும் வச்சு, ஊழியர்களாகிய நாங்க ஆயிரக்கணக்கான பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். இந்த உருகும் போதே தெரிஞ்சிடும் இது உண்மை இல்லை. முகஸ்துதி பண்ணுது. முகஸ்துதி பண்றவன் ஒரு அப்ப துணிக்காகவும் இச்சகம் பேசுவானா. உண்மையிலேயே சிலருடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷம் விஷம் விஷம். அல்லேலூயா, ஆமென். யோசித்து பாருங்க. கணவருக்கு பேர் வர்றது சில நேரம் மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னைய விட என் புருஷனையே பெருசா பேசுறாங்க. நல்ல மனைவி சொல்லுவா, அவர் தானே தலைவர், அவர் தானே நாயகர், ஹீரோ அவர் தானே. இல்ல, நாலா வீட்டுக்கு பாடுபடுறேன்னு சொல்ற சில பெண்மணிகள் உண்டு. என் கண்ணுக்கு இங்க யாரும் தெரியல, அப்படி யாராவது உள்ள மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா அழிச்சிருங்க. இதே மாதிரி ஐயாமாரும் உண்டு. மனைவிக்கு தன்னை விட என்ன வந்துடக்கூடாது, பேர் வந்துடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் யாரையாவது புகழ்ச்சியா வச்சா அந்த புகழ்ச்சிக்கு யாரும் தடைக்கல் போடவே முடியாது. சரியா? தடைக்கல் போட நாம் புறப்பட்டா எனக்கு இகழ்ச்சி துவங்கிவிடும். ஒன்று. ஓகே, சரி. இன்னொரு ரெண்டாவது, அடுத்த நாணயத்தின் இன்னொரு பக்கம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு புகழ் கொண்டு வராமல் மனுஷனால் புகழப்பட்டால் அது தானாகவே இல்லாமலே போய்விடும். இப்ப இங்க நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரால் புகழப்படுறவங்களா இருந்தா அவங்கள வாழ்த்துங்க. மனுஷரால் புகழப்படுறவங்களா இருந்தா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்க அவனுடைய புகழ்ச்சி கர்த்தராலே வரும்.
அடுத்து பாருங்க, அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை தெருவுல போய் அதை தொடர்ந்து படிங்க. என்ன பண்ணி? ஹல்லேலூயா. விரோதமா இருந்து எனக்கு பொல்லாப்பு நினைத்து, இதான் ஹைலைட். 8ஆம் வசனம் பாருங்க. தீராத வியாதி அவனை படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி பாப்பா பாப்பா கர்த்தரை அடிச்சாருங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? தன்னுடைய சத்துருக்களை கூட சிநேகிக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா அவங்க பரிசுத்த ஆவியோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்துருவை கண்ட கண்ணும் ரெட் ஆகி மூஞ்சும் ரெட் ஆயிட்டுனா அப்போ இது வேற ஏதோ அந்நிய அக்கினி. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய மரணமோ என்னுடைய வாழ்வோ அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்னை இளைப்பாற பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க அந்த 116ஆம் சங்கீதத்துக்கு வந்து விடுங்கள். அந்த இளைப்பாற பண்ணுகிற அனுபவத்தில் இருந்துதான் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். நான் நேற்று அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு பேசினேன், இன்றைக்கு அதை முழுதாய் வேகமா பேசி முடிக்கிறேன். 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, இன்னும் ஒரு % வால்யூம் கூட்டிக்கிடுங்க. ரட்சிப்பின் எல்லாம் படிங்க. கர்த்தருடைய நாமத்தை, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உபகாரம் செய்கிறார். ஆமென். அவர் எனக்கு உபகாரம் செய்கிறார். சொல்லுங்க, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, ஆசையாய் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறையில்லாமல் என்னோட அவரை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாமே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, ஓ நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறைவிலும் என் தாழ்விலும் என் பக்கமாயிருந்தவரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை யானவரே, உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக, என் நம்பிக்கையா, வலது கரத்தை உயர்த்தி எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் என்னை மறவாமல்
நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை. ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு முடிஞ்ச இடது கை நெஞ்சில வச்சு, என் வாழ்க்கை என் நன்மைகளினால் நிரம்பி வழிய பண்ணவர் விரும்புகிறார். உங்களுக்காக நீங்களே சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பலவீனத்திலிருந்து என்னை காத்தது, குறைவிலிருந்து என்னை நடத்தினது அவர்தான். எல்லாவற்றிலும் எனக்கு நல்ல முடிவை தருவார். Thank you Lord. தகப்பனே, உம்முடைய ஆளுகை, உம்முடைய நடத்துதல் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வாய் நிரம்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக சிறப்பான திட்டங்களை வச்சு மகிமையாய் செய்து முடிப்பார். திட்டமிடுவதில் அவர் சிறந்தவர், செயல்படுத்துவதில் அவர் வல்லவர். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, நான் போடுற திட்டம் இல்லை, நான் திட்டம் போடாம இருந்தா அவர் நல்ல திட்டம் நடக்கும். அல்லேலூயா. அவர் எனக்காக வச்சிருக்கிற திட்டம் அற்புதமாய் நடக்கும். ஆமென். இந்த தாவீது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சீங்க பாத்தீங்களா? எப்போ சாவான் காத்திருக்கிறவங்களுக்கு முன்னாடி இளைப்பாறுதலா வச்சிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துக்கு போரும் போதெல்லாம் நான் எண்ணத்தை கொண்டு ஆண்டவர் ஆராதிப்பேன், எண்ணத்தை கொண்டு ஆண்டவர் ஆராதிப்பேன். இன்னும் சொல்ல போனா பொருத்தனைகளும் நான் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஐயா, இன்னைக்கு சில நேரத்தில் ஆண்டவருக்கு மனசார அவர் செஞ்சதுக்கு நன்றியாய் நிக்கிறதுக்கு ரொம்பவருக்கு முடியல. ஐயா, எல்லா நிலைமையிலும் கர்த்தர் வேணும். ஆனா நன்றி செலுத்தும் போது ஒத்த குஷ்டரோகி வந்த மாதிரி தாயா இன்னைக்கு திருச்சபை இருக்குது. நீங்க உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்திருக்கிறீங்களா? உதட்டின் நன்றி பலி மாத்திரம் இல்லைங்க, உங்க கரங்கள் உங்களை கொடுக்கணும், உண்மையானவற்றை கொடுக்க வேண்டும். அந்த ஜீவ பலியை கர்த்தர் இன்றைக்கு தேடுகிறார். அல்லேலூயா. என வசனம் சொல்லியிருக்குது, பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது பாவம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். சில நேரத்தில் தசம பாகம்னு சொன்ன உடனெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், காணிக்கணும்னு யோசிக்கிறோம், இது பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டாம். அதில் வேற இப்போ யூடியூப்ல ரொம்ப முட்டாள் கூட்டம் எழும்பி என்ன சொல்லுது, நீ என்ன பண்ணு, உன் இஷ்டத்து, பணம் உங்களுடையது இல்லைங்க. பைபிள் சொல்லுது, என் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் தேவனுடையது. என்னைக்கு நீங்க உழைச்ச பணத்தை உங்களுடையதுன்னு சொல்றீங்களோ, உங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. நான் இன்னும் தைரியமா சொல்லுவேன், எப்போ நீங்க உழைச்ச பணம் உங்களுக்கு சொல்றீங்களோ, உங்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் ஒரு நாள் அழகா பேசினார். நானும் கேட்டேன், ஆண்டவரே, ஜனங்கள் தான் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்ல. அப்ப ஆண்டவர் சொன்னார், கருணை கண்ணன் என்ன பண்ணப்படுவான்? சத்தமா சொல்லுங்க. ஆனா அது யார் தெரியுமா? கருணை கண்ணன். கருணை கண்ணன் தன் ஆகாரத்தில் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறார். பரிசுத்தமான தசம பாகங்களையோ காணிக்கைகளோ எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டின் மேல் தேவ ஆசீர்வாதம் வராது. டோன்ட் பிளே வித் காட். ஆனா ஆண்டவர் கேட்கிறது, உனக்கு அவர் செஞ்ச நன்மையை குறித்து நீ எவ்வளவு நன்றியா இருக்கிற. இன்னைக்கு காலையில் ஆரோக்கியமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் நான் முடிச்சிருவேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்லை, நம்ம வீட்டில் சில பிரச்சனை இருக்குது தான், ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். என்னாலே உண்டாயிற்று என்று சொன்னால் ஒரு வசனத்தை மாத்திரம் பாடியுங்கள்.
தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆவியானவர் இதை சொல்றதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4:30. ஓகே ஓகே, சாரி. ஆக்சுவலி இந்த வசனத்தில் நான் குறிச்சு வச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு இது குப்பை. என்னால் ஆயிற்று, எங்களால் ஆயிற்று. நம்மளால ஒன்றும் இல்லைங்க. நான் என்று சொல்ல என்னில் ஒன்றும் இல்லை. எல்லாமே யாரால் உண்டானது? இவன் சொல்றான் பாருங்க, இந்த அடிமுட்டால் சொல்றான் பாருங்க. 29ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல ஏறி அப்படியே உலாத்தி கொண்டு என்ன சொல்றாரு? இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவ்வளவுதான். இந்த வார்த்தை அவன் வாயில் இருந்த போதே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, குட்டி பிள்ளைகளே, பெரிய தாய்மாரே, பாட்டியே, பூட்டியே, தாத்தாவே, நாம் படிச்ச படிப்பு, நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம் ஏன் பிரில்லியன்ட்ங்க, பிரில்லியன்ட்ங்க. ஸ்டாப் ப்ரவுட் திங்கிங். ஐயா நான் வேற மாதிரிங்க. என்னது என்னது? ப்ளீஸ். பெருமை உள்ளவனுக்கு எதிராய் தேவன் யுத்த களத்தில் இறங்குகிறான் தான் பைபிள்ல இருக்குது. அழக குறிச்சு, அறிவை குறிச்சு, படிப்பை குறிச்சு, பணத்தை குறிச்சு எந்த பெருமை வந்தாலும் கர்த்தர் சொல்லுவார், உன் ராஜ்யத்திலிருந்து நீ தள்ளப்பட்டாய். உங்க ராஜாங்கத்தை நீங்க இழக்கிறது உங்க மேட்டிமையினாலதான். நான் சிம்பிளா சொல்லுவேன், கால் மேல கால் போட்டு உட்கார கூட விரும்பாதீங்க. பெரியவங்களுக்கு முன்னாடி காலை ஆட்டிட்டு கூட உட்காரக்கூடாது. வயதுக்கு மூத்தவங்களுக்கு முன்னாடி சேர்ல உட்காரக்கூடாது. இதெல்லாம் அன்றைக்கு இருந்த சாதாரண ஒழுக்கங்கள். இன்னைக்கு எப்படி இருக்குது? எல்லாம் பந்தா, எல்லாம் பகட்டு, எல்லாம் பெருமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டினதென்று யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அவனை விட்டு ராஜாங்கம். 32ஆம் வசனம் பாருங்க. மனுஷரில் இருந்தும் வெளியின் மிருகங்களை போல, மாடுகளை போல புல்ல என்ன பண்ணுவாய்? இப்படியே உன்னதமானவர் தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை நீ அறிய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் யாருடையது? கையை உயர்த்தி சொல்லுங்க, ராஜ்யம் யாருடையது? ஹல்லேலூயா. ராஜ்யம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. ஆமென். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஸோ அந்த இளைப்பாறுதல் வேணும்னா நேற்று நான் சொன்னதை மட்டும் ஞாபகப்படுத்தி முடிச்சிருந்தேன். முதல் வசனம் படிங்க, அந்த 116:1 படிங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆக்சுவலி இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சிச்சிங்க. இதுக்கு தான் இவ்வளவு அடிப்படையும் பேசுனேன். வேற எதையும் நேசிக்காதீங்க. ஒரு மனிதன் இப்படி சமீபத்தில் சொன்னது எனக்கு அதிகமாக பிடிச்சிச்சு. இந்த நாட்களில் ரொம்ப பேர் பணத்தை நேசித்து மனிதரை பயன்படுத்துகிறார்களாம். தட் மீன்ஸ் பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் சூப்பரா இருந்துச்சு. People are loving things using people. ஆனா ஆண்டவர் யாரை தெரியுமா தேடுறாரு? Love people, love God, use the things. யூஸ் அண்ட் த்ரோ தாங்க இந்த உலகம். 50 பவுனோ 100 பவுனோ 2 கிலோவோ உங்க வீட்டில் இருக்கட்டும், போட்டுட்டு கலத்துறது தான், ஒன்றும் கிடையாது. அது டோன்ட் லவ் தட்.
பட்டு சேலையை நேசிக்காதீங்க. பெரிய கார் வச்சிருக்கிற நேசிக்காதீங்க. Don't love the world, love God. ஆண்டவரை நேசிச்சா அடுத்தவங்களை உண்மையா நேசிப்பீங்க. மனுஷங்களை பயன்படுத்தாதீங்க. அவங்க ரொம்ப காயப்படுவாங்க, ரொம்ப காயப்படுவாங்க. பணத்துக்கு இருக்கிற மதிப்பு உயிர்களுக்கு இன்னைக்கு கிடையாது. நல்ல சம்பாத்தியம் பண்ணாட்டா கணவருக்கு மதிப்பு சில பெண்கள்கிட்ட கிடையாது. சில நேரம் மனைவி மாறும் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற கணவர் மாட்ட மனைவி சம்பாதிக்காட்டா மதிப்பு கிடையாது. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், அதை நான் ஆமோதிக்கிறேன், அதை நான் விரும்புறேன். பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த தெரியாத ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிம்பார். ஆமா, படிச்சிருக்கிறதுனால என் மனைவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, என் மனைவியும் உண்மையிலே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு வாழணும்னு விரும்புறதுக்காக வேலைக்கு அனுப்புங்க, ரொம்ப நல்லது. ஆனா அவங்க உழைப்புல நீங்க வாழக்கூடாது. உங்க உழைப்பு தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதில் கவனமாயிருங்கள். ஏன்னா புருஷர் அப்படின்னா, மனைவி அப்படின்னா அதுக்கு இருக்கிற அந்த ஸ்தானங்களே வேற. அன்பு தான் வீட்டுக்குள்ள பிரதானமா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க கர்த்தரை நேசிக்கிறதுக்கு அடையாளமா உங்க உறவுகளை நல்லா நேசிங்க. நீங்க உங்க கணவரை, மனைவியை, பிள்ளைகளை நேசிக்காம என்ன முழங்கால் போட்டாலும் ஏசப்பா கேட்க மாட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரரு எவ்ரிடே வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேருக்கு பயன்பட்டார். செல்வின் ஹியூஸ் அப்படிங்கிற ஒரு பேர், ஃபாரின்ல உள்ளவர். சென்னை வந்திருந்தார். அந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட ஏதோ ஒரு மன சங்கடத்தோடு இவர் போய் முழங்கால் போட போயிட்டார். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆயிட்டு ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய சத்தம் மாத்திரம் ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு ஒரு காதுக்கு விழுந்துச்சான். செல்வின், உனக்கும் உன் மனைவிக்கும் எவ்வளவு தூரமோ எனக்கும் உனக்கும் இப்ப அவ்வளவு தூரம் இருக்குதுன்னு சொன்னாராம். நான் தயவு செய்து சொல்கிறேன், எந்த உறவுகளுக்குள்ளேயும் அன்பை இழந்து, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை இழந்துட்டு எனக்கு இளைப்பாறுதல் வரணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டுறீங்க. அன்பு கூறுங்கள். 2வது, அங்கே நாம் வாசிக்கிறபடியே 6ஆம் வசனம், கர்த்தர் கபடற்றவர்களை என்ன பண்ணுகிறார்? காக்கிறார். இது ஒரு பெரிய டாபிக். உங்க வாழ்க்கையில யதார்த்தமா இருங்க. கபட நாடகம் ஆடவே ஆடாதீங்க. எப்போதுமே ஆண்டவருக்கு நிஜமானவங்க ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷங்களுக்கு நிஜமானவங்க தான் பிடிக்கும். எடுத்ததுக்கெல்லாம் போய் இதை பிரட்டி அதை பிரட்டி கபடற்று நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? 32ஆம் சங்கீதத்தில் உள்ள 2 வசனத்தை மட்டும் பாருங்க. வேகமா 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எவனுடைய ஆவியில் அவன். அல்லேலூயா. உங்க ஸ்பிரிட்ல கூட என்ன வந்துடக்கூடாது? ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு கபடம் இல்லாத இருதயத்தை தாங்கப்பா. எத்தனை அடுத்தவன்ட்ட பேசும்போது அவனை கவுத்து நான் மேல வந்துடணும். ப்ளீஸ், கபடத்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. 3வது, கடைசியாய் நீங்கள் அந்த 116ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். 10ஆம் வசனம் பாருங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் நான் மிகுதியான வருத்தங்கள் நடுவிலும் உங்கள் விசுவாசத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை
ஆச்சரியமாக செய்வார், 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 எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். எல்லாம் செய்வார், எனக்காய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். சொன்னதை செய்வார், நன்றாய் செய்வார், செய்யாமல். பரிசுத்த பிதாவே, ஆத்துமாவே உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு நன்மை செய்ததற்கு இவர்கள் நன்றி பலிகளோடு நிற்கும் போது இளைப்பாறுதலை திரும்ப பண்றீங்கப்பா. அந்த நன்மை செய்வதற்கு தேவையான அன்பு கூறுதல், நன்மை செய்வதற்கு தேவையான கபடமில்லாத இருதயம், தேவனுடைய நன்மையை காண்பதற்கு தேவையான விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளே காணப்படட்டும். கிருபை தயவு உங்கள் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.